அடுத்த ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, தமீமுத்தாரி ரலியல்லாஹு அப்போ தான் வர்றாங்க இஸ்லாத்தை ஏற்று. அது இவர் வந்து வர்றார், இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். இவருக்கு எப்படி ரசூல்லான்னு இங்கே ஒருத்தர் இருக்கிறது, இதெல்லாம் வந்து இவர் உண்மையிலே நபிங்கிறது எப்படி தெரியும்? இவருக்கு தாவா செஞ்ச தாயி யார் அப்படின்னா தஜ்ஜால். அப்போ தஜ்ஜாலுடைய நிகழ்வுகள் வந்து உலகத்தில் வந்து தொடராது. அவனுக்கும் உலகத்துக்கும் தொடர்பே இல்லை. அவன் எந்த ஒரு கைடன்ஸும் பண்ண மாட்டான். தமீமுத்தாரி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதே தஜ்ஜாலுடைய அறிவுரையின்படி தானே. அப்போ தஜ்ஜாலுடைய அறிவுரைகள் இந்த பூமிக்கு வருங்கிறதுல ரசூல்லா காலத்திலேயே அவனுடைய ரெக்கமெண்டேஷன் இருக்கத்தானே செய்யுது. அப்போ அவன் யார் முஸ்லீம் நல்லவங்க போனால் அவன் நல்ல அறிவுரை தான் சொல்லி அனுப்பியிருக்கான். நீ நபியை ஏற்றுக்குங்க. அந்த ஹதீஸ் படித்து பாருங்கள், புகாரில் இந்த முஸ்லீமில் கூட இந்த இருக்கும் 5638 ஹதீஸ். நீளமான ஹதீஸ், அது இங்கே படிக்க முடியாதுங்கிறதுனால அந்த ஹதீஸ் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ரசூல்லா வந்து இப்போ தாவா செய்கிறது யார்? இவருக்கு தாயி யார்? நன்மை யார் அக்கௌண்ட்டில்? நன்மை அவனுக்கு போகாது. இஸ்லாத்துக்கு ஏற்றுக்க வச்ச நன்மை அவனுக்காக போகும், தஜ்ஜாலுக்கு போகாது. ஆனாலும் தஜ்ஜாலுடைய செயல்கள் உலகத்தில் கனெக்ஷன் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி மதீனா வந்து தூய்மையான நகரம்னு அறிவிக்கிறது யார்? தஜ்ஜால் தான் அறிவிக்கிறான். மதீனா வந்து இது தையபா அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறான். அறிவிச்சோன்னா ரசூல்லா சொல்கிறாங்க, பாருங்கள் இதுதான் தையபா அப்படின்னு சொல்லி அப்போ தான் ரசூல்லா அறிவிக்கிறாங்க. மதீனா வந்து புனித நகரம்னு ஃபஸ்ட்டு அறிவித்தது தஜ்ஜால் தான். அதுக்கப்புறம் தான் ரசூல்லா வந்து அந்த ஹதீஸில் சொல்கிறாங்க, அது பாருங்கள் நானும் சொல்கிறேன் தஜ்ஜால் இதுதான் தையபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஒரு முக்கியமான, அதாவது தமீமுத்தாரி ஒரு மிக முக்கியமான நபித்தோழர். அதுக்கப்புறம் அவர் ஜிஹாதெல்லாம் பங்கு எடுத்துக்கிறார். அவர் ஒதுங்கி போகல. தமீமுத்தாரி ஒரு சாதாரண நபித்தோழர் கிடையாது, அவர் பயங்கரமான ஒரு நபித்தோழர் அவர். இப்போ இதே நேரத்தில் ஒரு முக்கிய, அதாவது ஹிஜ்ரி 10 கடைசி வருஷம் இதுலேயே வந்து இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்ன நடக்குதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகன் இப்ராஹிம் அவர் இருக்கிற இப்ராஹிம் ரலியல்லாஹு அவங்க வந்து மரணிக்கிறாங்க. அது 1.5 வயசு அவருக்கு. இது சம்பவம் பார்த்தீங்கன்னா புகாரில் 1303 ஹதீஸாக இது வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தை, அதாவது கடைசி நேரத்தில் அல்லாஹ் எல்லாமே அவருக்கு பண்ணி விட்டுறான். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகன் இறக்கணும்? எல்லா ஆண் குழந்தைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. பெண் குழந்தைகளும் 3 பேர் இறந்துட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு மட்டும் இருக்கிறாங்க. அவங்களும் இன்னும் ஒரு 6 மாதத்தில் மௌத்தாக போக போகிறாங்க. இந்த ஆண் குழந்தை அல்லாஹ் ஏன் இறக்க வைக்கிறான்னா, குர்ஆனில் அல்லாஹ் ஒரு உத்தரவாதத்தை சொல்லிட்டான், நீ எந்த ஆண்களுக்கும் நீ தந்தையாக இருக்க மாட்டீங்க அப்படின்ட்டான். அதாவது அல்லாஹ் அப்போ ஒரு குழந்தை வந்து ஆணுங்கிற அந்த ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடியே சாவடிக்கிறது அல்லாஹ்வுடைய அது ஒரு கடமையாக அது போகுது. அது ஏன் அதுங்கிறதுக்கு விளக்கமாக வந்து இப்னு அபி அவுஃபா அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் வந்து இந்த விளக்கமும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பதவி ரொம்ப பெருசு, அவருடைய கண்ணியமும் ரொம்ப பெருசு. இப்ராஹிம் நபிக்கு ஈக்குவலான ஒரு ஆள். இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் எத்தனை பேர்? நபிமார்கள், எல்லாருமே நபிமார்கள். இன்னும் சொல்லப்போனால் நூற்றுக்கணக்கான நபிமார்கள் வந்தாங்க. இங்கே இவருக்கு ஒரு மகன் இருந்தால் கண்டிப்பாக அவரும் நபியாக இருக்கணும். அதுதான் சமமான மரியாதை ரசூல்லாவுக்கு. அப்போ தான் மரியாதை. அதனாலேயே அல்லாஹ் இவர் என்ன பண்ணால் மௌத்தாக்கிட்டான் அப்படின்னு அவர் விளக்கம் கூட. இது என்னுடைய விளக்கம் இல்லை, நபித்தோழருடைய விளக்கம். இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா 6194 ஹதீஸாக இவர் இந்த விளக்கம் சொல்கிறார். இப்னு அபி அவுஃபாங்கிற இந்த நபித்தோழர், இவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது கர்பலாவுக்கு அப்புறம் இவர் மௌத்தாரார். இவர் மட்டும் 75 வருஷம் வாழ்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அப்புறம். இவர் கடைசியாக மரணித்த நபித்தோழர்களில் இவரும் ஒருத்தர். இப்போ இது ஒரு சம்பவம். இதுவும் வந்து ரொம்ப ரசூலா வந்து ஒரு கலங்கி போய் ஒரு துக்கமாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு குழந்தை, என்னதான் ரசூலாவுக்கு தெரியும், இது ரசூலாவுக்கு தெரியுமில்ல அந்த குழந்தை பெருசாக வளராது அப்படின்ட்டு. அது போய் ரசூலா அழுகுறாங்க. அது குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு துடிக்குது. இது தர்கா வழிபாட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு ஹதீஸ் இது. ஏன் அப்படின்னா, இங்கே அவுலியாக்கள் வந்து இவங்க அந்த ஆப்ரேஷன் செஞ்சால் இவங்களை காப்பாற்றிடுவாங்க, அவங்கள காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற அந்த போலி நம்பிக்கைகள் எல்லாருமே இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொந்த மகனை கூட காப்பாற்ற முடியல, கொண்டாந்து கையில் கொடுக்குறாங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. கையில் வாங்கிட்டு ரசூல்லா கண்ணில் தண்ணி போகுது, தாரையாக போகுது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு பக்கத்தில் இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் அழுகுறீங்களா? இந்த மாதிரி மனித விஷயங்களுக்காக நீங்கள் அழுகுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ரசூல்லா சொல்கிறாங்க, அவுஃபின் மகனே, இது கருணையின் வெளிப்பாடு. இது வந்து கண்ணு அழுவுது, கண்ணு மட்டும் அழுவல, உள்ளமும் வருந்துகிறது. அதே சமயம் நம்முடைய இறைவனின் விரும்புவதை தவிர வேறு எதையும் நான் கூற மாட்டேன், அல்லாஹ்வுடைய திருப்திக்கு எதிராக நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரில் 1303 ஹதீஸாக இருக்குது. இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேலை ரசூல்லாவது ஓவர். இனி ஒரு வேலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த பூமியில் கிடையாது. அப்போது ரசூல்லா கடைசியாக செஞ்சது தான் ஹஜ்.
அப்போ இந்த இடத்துல வந்து இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரசூல்லா போனாங்க. நாம் கல்யாணம், வீடு, இதெல்லாம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நம்முடைய கடைசி கட்டமாக நம்ம செய்ய வேண்டியது ஸ்டார்ட்டே பண்ணுறதில்ல, அதை ஆரம்பிக்காமலே ஹஜ்ஜுக்கு போயிடுறோம். அங்கே போய்ட்டு வெக்கமெல்லாம் ஹஜ்ஜும் பண்ணி காவத்துல்லா முன்னாடி அல்லா முன்னாடி நின்று வந்துடுறோம் சொர்ணம் இல்லாமல்.